ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதான ரவா. எனக்கு பாருங்கள், இந்த ரவாவில் நான் இது ரவா ஊற வச்சு பண்ணின ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் இந்த மாதிரி இந்த இந்த ஊற வச்ச ரவா இந்த மாதிரி ரப்பர் ஆகினது நான் தான் இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீங்களும் சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களுக்கும் அப்படி ஆகியிருக்கா, இல்லாட்டி எனக்கு மட்டும்தான் அப்படியான்னு சொல்லி வீடியோ முழுசாக பார்த்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்றது, இது ரவா, சரியா? ரவா சொல்ல ருலான். இதை நான் தோசை சுடுறதுக்கு என்ன பண்ணினேன், இதான் கையெடு தோசை சுடுறதுக்கு என்ன பண்ணினேன், ஊற வச்சேன். கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஓட்ஸ் மாவும் போட்டு கோதம்பும் போட்டு ஊற வச்சு, இது பிளெண்டரில் போட்டு பார்க்கல, பிளெண்டரில் ஆகுதில்ல, இது இந்த மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிட்டு. சரி, ஓகே. ஒரு நேரம் கோதம்பு போட்டதுனால, அந்த ஓட்ஸ் மாவு போட்டதுனால அப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி செகண்ட் டைம் ஊற போட்டேன். ருலான் மட்டும், இந்த ரவா மட்டும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவாவை நான் உங்களுக்கு இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இது தனிக்கர ரப்பர். லாஸ்ட் இதுலேருந்து பாருங்கள், இது ரவாவே இல்லை, இது தனிக்கர பிளாஸ்டிக். கிராண்ட் ஐவரில் வாங்கினேன் நான். இது ரொம்ப நாள் வாங்கி கிராண்டில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்களா, இது ரவா, தனி ரவா இது மட்டும்தான் இருக்குது. நான் இது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஸ்டெப் பண்ணி ஸ்டெப் தண்ணி எடுக்கணும். பார்த்தீங்களா, தனிக்கிற ரவா ரப்பர் மாதிரி இதில் எலாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதாக்கி எடுக்கிறேன். இந்த பாருங்கள், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரவாலே இப்போ பிளாஸ்டிக் ரவா முட்டையில் அரிசியில் எதிலோ இப்போ ரவாலே கவனம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரவா எடுத்து பார்த்து இப்போ சாப்பிட்றது கொஞ்சம் யோசித்து பார்த்து இது பண்ணி பாருங்கள். இது தனி ரவா தானே இது. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, அப்போலாம் ரவாவில் பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. இந்த ரப்பரை சாப்பிட்டா மனுஷன் செத்து போய்த்துருவான் இல்லையா? இது பாருங்க, இது நான் முன்னாடியே பண்ணினது, அது இப்படி தான் ஆகுச்சு. அதை விட்டுட்டு தான் திரும்பி ரிப்பீட் அதை பண்ணினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டு லைக்கு போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.